மதிய வணக்கம். நர்சரி பள்ளி ஒன்றின் உணவறையில் ஒரு கூடை நிறைய ஆப்பிள்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கூடை மேல் ஒன்றுக்கு மேல் எடுக்காதீர்கள், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என எழுதியிருந்தது. சற்று தொலைவில் ஒரு பெட்டி நிறைய சாக்லேட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சாக்லேட் பெட்டியின் மீது ஒரு குழந்தை பின்வருமாறு எழுதியது: எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுள் ஆப்பிளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பணக்காரன் தன் மகனுக்கு ஏழ்மை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்க கிராமத்தில் உள்ள ஒரு ஏழையின் வீட்டுக்கு அழைத்து சென்று 2 தினங்கள் தங்கிவிட்டு பின்னர் வீட்டுக்கு திரும்பினதும் ஏழை எப்படி வாழ்கிறான் என கேட்டதும் மகன் கூறினான்: அப்பா, நம் வீட்டில் ஒரே ஒரு நாய் இருக்கிறது. கிராமத்தில் 10-15 நாய்கள் உள்ளன. நம் தோட்டத்தில் 1-2 விளக்குகள் வைத்துள்ளோம். அந்த கிராமத்தில் எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் மின்னுகிறது. நமது வீட்டின் முன் வரவேற்பறை பெரிது. அவர்களின் வீட்டுக்கு முன்னே எல்லையே இல்லாமல் விரிந்திருக்கிறது. நாம் ஒரு நாள் கழிந்த பாலை பருகுகிறோம். அவர்கள் உடனடியாக சூடு மாறாத பாலை கறந்து சாப்பிடுகிறார்கள். நம் வாடிய காய்கறிகளை சாப்பிடுகிறோம். அவர்கள் செடியிலிருந்து பறித்து பச்சை பசேல் எனும் இருக்கும் காய்கறிகளை உண்ணுகிறார்கள். நம் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டி பாதுகாக்கிறோம். அவர்களுக்கு அந்த ஊரே காவல் செய்கிறது என்று மகன் சொல்லிக்கொண்டே சென்றான். மகனின் பதில் தந்தையை அதிர்ச்சியடைய செய்தது. தந்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்: யார் உண்மையான ஏழை என்று. நீங்களும் சிந்தியுங்கள்.